ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட ஆடியோ லான்ச் அப்படின்னாலே பிரம்மாண்டமாக தான் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும், சம்பவமாக இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. தளபதியோட ஸ்பீச்சுக்காகவே அவ்வளோ பேர் வந்து ஆடியோ லான்ச் வந்து அட்டன் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க, எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இந்த ஆடியோ லான்ச் வந்து ரொம்பவே ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல். லாஸ்ட் டைம் ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பங்கு பெறுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் டீமே வந்து தளபதி திருவிழா அப்படிங்கிற மாதிரி மலேசியாவில் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இந்த தளபதி திருவிழாவில் நிறைய பேர் தளபதிக்காக பாடினவங்க, எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணவங்க எல்லாருமே வந்து கலந்து கொள்ளதாக வந்து தகவல் வந்துட்டு இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 2 முக்கிய நட்சத்திரங்கள் வந்து பங்கு போகிறாங்க அப்படிங்கிற வந்து டாக் வந்து போயிட்டுருக்குது. ஸோ அவங்க வராங்களா இல்லையாங்கிறது நம்ம போக போக தான் தெரியும். பட் ஆனால் இந்த டாக் வந்து பயங்கரமாக இருக்குது. அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து இவர் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ மெர்சல் ஆடியோ லான்ச்சில் இவர் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த 2 முக்கிய நட்சத்திரங்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பு அண்ட் தனுஷ். ஸோ தனுஷ் வந்து ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்காரு. சிம்பு அவர்களும் எதிர்பார்க்கப்படுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக பிக்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு சிம்பு அவர்களோடது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து மலேசியாவில் இருக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரோட வருகவே வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ இவங்க 2 பேருமே வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இருக்குது. ஸோ தளபதியோட ஜனநாயகனோட லாஸ்ட் டைம் ஆடியோ லான்ச் வந்து வேறு லெவல் செலிப்ரேஷனாக இருக்க போகுது. ஸோ பயங்கரமான கொண்டாட்டமாக இருக்கும். டிக்கெட் புக்கிங்ஸ் எல்லாமே வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து செம்மையான ஒரு ரெஸ்பான்ஸாக. ஸோ அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தளபதி விஜய் வந்து மலேசியாவில். ஸோ அதுக்கான கொண்டாட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்குது. ஹோர்டிங்ஸ்னு சொல்லி வச்சு தள்ளுறாங்க மலேசியா ஃபுல்லாகவே. அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் எல்லாமே. மக்களோட ஸ்பீச்சை கேட்கும் போதும் சரி, ப்ரொடக்ஷன் டீமில் வந்து அந்த வீடியோலாம் அப்டேட் பண்ணும்போது மக்கள் வந்து எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தளபதி விஜய் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த ஆடியோ லான்ச் வந்து வேறு லெவல் சம்பவமாக இருக்கும். என்ன பேச போகிறாரு, என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இருக்கும். முக்கால்வாசி வந்து படத்தை பற்றி தான் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ வேறு லெவல் சம்பவம் வந்து நல்லாவே காத்துட்டு இந்த ஆடியோ லான்ச் வந்து பயங்கர ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ முக்கிய நட்சத்திரங்கள்லாம் வராங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து எதிர்பார்க்குறாங்க. அது போக யாரெல்லாம் வர போகிறாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்குது. மாஸ்டர் படத்துலையும் விஜய் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவரை வந்து எதிர்பார்க்கலாம். நிறைய இடத்துல வந்து பேர் வந்து அடிபடுது. ஸோ அதனால் வந்து நிறைய நட்சத்திரங்கள் வர்றதுக்குமே கலந்து கொள்றதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ஆடியோ லான்ச் பயங்கர ஸ்பெஷலாக இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒரு பக்கம் வந்து எமோஷ்னலாக வந்து ஃபீலிங்காக இருந்தாலுமே, கஷ்டமாக இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் தளபதி விஜய் அவர்களோட முடிவுக்கு வந்து நம்ம வந்து வரவேற்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மக்கள் பணியை வந்து அவர் தொடங்கியிருக்காரு. ஸோ அதனால் இந்த முடிவை எடுத்திருக்காரு. ஸோ இந்த ஆடியோ லான்ச் வந்து தரமான சம்பவமாக இருக்கும். டிசம்பர் 27 எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். வேறு லெவல் ஒரு செய்கை வந்து காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ வேறு லெவல் கொண்டாட்டமுமே காத்துட்ருக்குது. ஸோ மக்களோட எதிர்பார்ப்பும் சரி, மக்கள்கிட்ட வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து ஜனநாயகன் படத்தை வந்து எப்படி பேச போகிறார், என்ன பேச போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ இந்த திருவிழா வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் தளபதி விஜயோட எல்லாமே கலந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.